மிகவும் மன உளைச்சல் இருக்கு. இதுக்கு அரசாங்கம் தான் முடிவு சொல்லணும். என் மனைவிக்கு பார்வை வர்றதுக்கு இந்த மருத்துவமனை தான் பொறுப்பே இருக்கும். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்குள்ள கண்ணில் தெரிஞ்சு நல்லா அப்போ நல்லா தெரிஞ்சுது, கண்ணுலாம் நல்லா தெரிஞ்சுது. இப்போ வந்து சுத்தமாக 2 கண்ணுமே தெரியலீங்களா? 2 கண்ணுமே சுத்தமாக தெரியல. எந்த வெளிச்சமே தெரியல, இருட்டாக தான் இருக்குது உங்களுக்கு? இப்போ இருட்டாக தான் இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போகும்போது எப்படி இருந்தது? அப்போதான் நல்லா பார்த்துட்டு தானே இருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. கண்ணுலாம் நல்லா தான் தெரிஞ்சுட்டு இருந்தது. பண்ண பிறகு தான் தெரியல. ஒரு பார்வை மட்டும், ஒரு கண் மட்டும் குறைஞ்சதா இல்லை ஒரே நேரத்தில் 2 கண்ணு? ரெண்டுமே தெரியல ஒரே நேரத்தில். என்ன நடந்துச்சுமா? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனீங்க? மயக்கமாக இருக்குன்னு சொல்லி வந்தேன் சார். மயக்கமாக வந்தோடனே இங்கே வந்து கேன் போட்டு பார்த்த உடனே கட்டியிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி செஞ்சேன். கண்ணு 2 பார்வையும் கண்ணு வரல சார் சுத்தமாக. அதுக்கு முன்னாடி நல்லா பார்வைலாம் தெரியும், நல்லா பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆப்ரேஷன் பண்ண உடனே 2 கண்ணுலேயுமே சுத்தமாக பார்வை வரலைங்க சார். சுத்தமாக எதுவுமே தெரியல உங்களுக்கு? எதுவுமே தெரியல. ஒரு கண்ணு மட்டும் தெரியல, 2மே தெரியலீங்களா? 2 கண்ணும் தெரியல சார். அதுக்கு முன்னால் பார்வை நல்லா தெரிஞ்சுட்டு இருந்துச்சு? 2 கண்ணும் நல்லா தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. அவங்க தலையில் கட்டியிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க. சரி கேட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ண பிறகு அறவே கண் சுத்தமாக பார்வை கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி பார்வையோட இருந்தாங்க. இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ண பிறகு சுத்தமாக பார்வை இல்லைங்க. நான் கேட்டதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுனாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணது 10-11 இல்லைங்க. இன்னைக்கு 25 நாள் ஆச்சுங்க. இது வரைக்கும் பார்வை வரலைங்க. நான் கேட்டதுக்கு வெயிட் பண்ணு சொல்லிட்டு இப்போ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, போகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? எவ்வளவு பணம் கட்டிருக்கீங்க இது வரைக்கும்? 25 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க. 2,75,000 பணம் கட்டிருக்கீங்க. இப்போ ஆபரேஷன் பண்ணா கண்ணு தெரியாம போகணும் ஏற்கனவே முன்னாடியே சொன்னாங்களா? சொல்ல கிடையாதுங்க, சொல்ல கிடையாது. இப்போ கண்ணு தெரியல நீங்க அதுக்கு சொன்னீங்களா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? பார்வை வரும், பொறுத்து தான் பார்க்கணும்னாங்க. எவ்வளவு நாள்? 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். இன்னும் 25 நாள் ஆகி போச்சுங்க. இது வரைக்கும் பார்வை வரல. திரும்பி கேட்டதுக்கு நீ மெடிசன் சாப்பிடுங்க தந்திருக்கோம் சரியான்னு சொல்றாங்க. ஆனா பார்வை வர கிடையாதுங்க. இப்ப கடைசியா இப்ப என்ன சொல்லி எப்படி வெளியே வந்தீங்க? என்ன சொன்னாங்க அதுக்கு? இப்ப வந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போங்க, 2 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதோட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துருக்குங்க. அடுத்த நடவடிக்கை வந்து நான் வந்து கோர்ட்டு போலான்னு இருக்குங்க. அந்த அவங்களுக்கு அந்த மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். மிகவும் எனக்கு வந்து மனைவி இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. ஏதா இருந்தாலும் பேர பிள்ளைங்க இருக்காங்க, நான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து வேற யாரும் பார்க்கறது ஆள் கிடையாதுங்க. என்னால் அவங்களுக்கு வந்து எந்த உதவி செய்யாத அளவுக்கு நடந்துட்டு இருக்கேன். நான் மிகவும் மன உளைச்சல் இருக்கேன். இதுக்கு அரசாங்கம் தான் முடிவு சொல்லணும். என் மனைவிக்கு பார்வை வர்றதுக்கு இந்த மருத்துவமனை தான் பொறுப்பே இருக்கணும். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.